முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 9 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது: படைகளின் ஆண்டவரே, நீரும் அடையாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமையில் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியை சென்று உணவருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லமடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவளை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. நற்செய்தி வாசகம். இயேசு அதிகாரத்தோடு மக்களுக்கு போதித்து வந்தார். மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில்
தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? நீங்களே ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.